தான் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவர் லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரே பையன் தான், அதனால வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் முன்னோர்கள் சாபம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா அந்த ஐயர்கிட்ட வந்து கேட்கறதுக்காக போவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி அந்த சொத்தெல்லாம் வந்து எழுதி, அவங்க ஜமீன்தார் தானே, நிறைய சொத்து இருக்கும்ல, அதனால எல்லாத்தையும் எழுதி அவங்க பேர்லேயே வச்சுப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஆடியோ புக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திரா சௌந்தரராஜன் எழுதின வந்து நந்தி ரகசியம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து விகடன் பே ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து என்னன்னா இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து தனியாக பே பண்ணி எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? இது ஸோ இந்த புக் வந்து நந்தி ரகசியம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு பையன் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா ஒரு புக் ஸ்டோரில் போயிட்டு லைப்ரரியில் வந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. புக் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஐயர் வந்து வருவார். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பையனுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க அக்காவுக்கு அதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகாமல் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க. சில பேர் வந்து தங்கச்சி தான் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவர் லைஃபே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரே பையன் தான், அதனால வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் முன்னோர்கள் சாபம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா அந்த ஐயர்கிட்ட வந்து கேட்கறதுக்காக போவாங்க. ஸோ அந்த ஐயர் வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, பரிகாரம்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, பரினா குதிரை, ஆரம்னா வட்டம். ஸோ குதிரை எப்படி வட்டத்துல வந்து சுத்தி சுத்தி வருதோ, ஸோ அந்த மாதிரி தான் பரிகாரம்ன்றதும். நம்ம வந்து கடவுளை வந்து சுத்தி வந்தோம்னா, இப்போ அதை ஒரு டைம் மட்டும் பண்ணிட்டு நிறுத்திடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணுனா தான் வந்து இப்போ நம்ம முன்னோர்கள் சாபமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அது வந்து மறைஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். ஸோ இந்த பையன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போவாங்க. ஸோ அங்கே கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து அவர் என்னென்ன விஷயம் பார்க்குறாரு, அங்கே என்னென்ன நடக்குது, ஸோ திடீர்னு அவர் லைஃப் வந்து எப்படி மாறுது, மாறுனதுக்கு அப்புறம் அவர் எப்படி வெவ்வேறு இடத்துக்கு போறாரு, அவர் வந்து கடவுளை பார்ப்பாரா, இல்லை வந்து அவர் கடவுள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஸ்டோரி வந்துடும். வேற ஒரு ஸ்டோரினா என்னன்னா, ஒரு ஜமீன்தார் இருப்பாங்க. அந்த ஜமீன்தார் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து 2 ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து என்னன்னா ரெண்டாவதா வந்து கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வந்து பேச விடாம அவங்க வந்து வீட்டை விட்டே போயிடுவாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் இந்த வீட்டில் இருக்கும் போது என்னன்னா அவங்க இறக்குற மாதிரி சூழ்நிலை வரும். இறக்குற மாதிரி சூழ்நிலை இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து பார்க்கவே மாட்டாங்க. இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணி அந்த சொத்தெல்லாம் வந்து எழுதி, அவங்க ஜமீன்தார் தானே, நிறைய சொத்து இருக்கும்ல, அதனால எல்லாத்தையும் எழுதி அவங்க பேர்லயே வச்சுப்பாங்க. அந்த ஒய்ஃப்க்கு வந்து என்னன்னா ஒரு காடு, ஒரு ஃபுல்லா மலைக்கு கீழே உள்ள ஒரு காடை மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு கொடுத்தாங்க. பாக்கி எல்லா சொத்தையும் எங்களுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அதை கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னன்னா அந்த நிலத்த வந்து சுத்தி பார்க்கலான்னு போவாங்க. ஸோ அங்க போகும்போது உள்ளார வந்து ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்குள்ளார வந்து என்னன்னா அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க, பார்த்துட்டு இந்த பையனோட அந்த பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பையனுக்கும் அவன் எப்படி அந்த கோவிலுக்கு போறான், ஸோ அந்த கோயில்ல வந்து என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத வந்து சொல்றது தான் இந்த புக்கு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கேட்க கேட்க நெக்ஸ்ட் எபிசோடும் போயிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது. இதில் என்ன லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதனால இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த புக்கோட டியூரேஷன் வந்து 2 hours 3 minutes தான். நீங்கள் வந்து 2 மணி நேரத்துல இந்த புக்கை வந்து கேட்டுடலாம். ஓகேவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணா படிச்சு பாருங்க, இதை கேட்டு பாருங்க. ஓகேவா? இல்லை புக்காகவும் இது இருக்கு. உங்களுக்கு புக் வேணும்னாலும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகேவா? சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் புக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.